கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் உங்களை காண்பதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் கடந்த மாதமெல்லாம் நம்மை கண்மணி போல காத்து நமக்கு நல்ல சுகம் பலன் கிருபை ஆண்டவர் தந்து நம்மை அவருடைய கரத்திலே மூடி பாதுகாத்து வருகிற கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் குடும்பமாக நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அவருடைய பாதபடியிலே நாம் காத்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூடவே இருந்து நம்மை அரவணைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாகிய கர்த்தர். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் ஒருபோதும் உங்கள் மனநிலையில் நீங்கள் கவலையை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் பாரப்படாதிருங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பாதபடியில் அமர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்போம். தேவன் மெய்யாகவே இன்றைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களை மும்மட்டும் பாதுகாத்து எங்களை கர்த்தாவே சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு நீர் வைத்திருக்கிற தயவுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் செய்து வருகிற உம்முடைய இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கவலையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு கால் அவர்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவரே, தங்கள் குடும்பத்தை குறித்து அநேக காரியங்களை அவர்கள் சிந்தித்து அவர்கள் ஐயப்பட்டவர்களாக, ஆண்டவரே, அவர்கள் ஒடுங்கி போனவர்களாக, என்னது செய்வோம் என்று அறியாதவர்களாய் ஒரு கால் திகைத்து இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பயத்தெல்லாம் நீக்கி போடும். ஆண்டவரே, புதிய கிருபையினை தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தரலும். எங்களோடு இடைப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம், உம்முடைய திருநாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நிமித்தம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவியோடு உண்மையோடும் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் அவரை ஒரு உயர்ந்த ஒரு மகிமைக்குள்ளாக அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறார். கோடி கோடியான தூதர்கள் அவரை ஓயாதபடி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஆராதனையில் பிரியப்படுகிறவர். ஆகவே இப்பொழுதும் நம்முடைய சபையினுடைய போதகர் பாஸ்டர் தினகரன் அவர்கள் நம்மை ஆராதனைக்குள்ளே நடத்துவார்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனை சேர்ந்து ஆராதிக்கும்படி, நம்முடைய இரட்சகராகிய மீட்பரை நாம் உயர்த்தும்படி நாம் எல்லாரும் ஒரு மனதோடு தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கர்த்தருடைய கிருபை நம்மை இம்மட்டும் நடத்தி வந்த தயவுக்காக, தேவன் நம்மை சுமந்து காப்பாற்றி தப்புவித்து ஆதரித்து வருகிற அவருடைய நன்மைகள் கிருபைகளுக்காக நாம் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நாம் உயர்த்துவோம். ஆண்டவரே,
எங்கள் மீது நினைவாய் இருக்க நாங்கள் எம்மாத்திரம் என்பதை விளங்கி புரிந்து கொண்டு உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் அறிந்தவர்களாக, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் சிநேகிக்கிறவர்களாக, உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் நேசிக்கிறவர்களாக, உம்முடைய பாதையில் நாங்கள் ஓடி வர ஆண்டவரே கிருபையும் பலனையும் எங்களுக்கு தந்து, நீர் நியமித்த பாதையில் நாங்கள் வருவதற்கு எங்களை நீர் பலப்படுத்துகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 22:3 கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி அவர் இரட்சிக்கிறார். தேவன் எனக்கு அடைக்கலமானவர் என்பதை அந்த சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனையில் நாம் உணர வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். அந்த அடைக்கலம் நம்மை விட்டு பிரியாதிருக்கும்படி அவரை நாம் வாழ்த்துவோம், வணங்குவோம். ஹல்லேலூயா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே, ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, எல்லாரும் சேரும் அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தர் பரிசுத்தரே படைத்தவரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
கத்தர் நல்லவர். நமக்கு அடைக்கலமாய் கத்தர் இம்மட்டும் நடத்தி வந்தார். சங்கீதம் 91 மோசே பக்தன் ஜெபிக்கும் பொழுது, தேவரீர் தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு அடைக்கலம் என்பதை அவன் வலியுறுத்தி அந்த பக்தன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு சங்கீதம் 91 அந்த அடைக்கலத்தை புகழ்ந்து அவர் பேசுகிறார். கர்த்தரை உங்களுக்கு தாபாரமாக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது எந்த தீமையும் நம்மை அணுகுவதில்லை என்பதை அவர் உணர்ந்து சொல்லுகிறார். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரே, எங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் உதவும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வழுவாமல் என்றும் காத்திடுவே. வாக்களித்த தேசம் சேர்த்திடுவே, வழுவாமல் என்றும் காத்திடுவே. பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே போற்றிடுவோம். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும், இயேசுவையே போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தலைமுறை தலைமுறையாய் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். இருக்கிற இடங்களிலே கைகளை உயர்த்தி நாம் தேவனை நோக்கி பார்த்து, நீர் எங்களுக்கு அடைக்கலம் என்று இந்த காலை நேரத்தில் அறிக்கை செய்வோம். இந்த உலகம் நம் மீது எந்த தீமைகளையும் கொண்டு வராதபடி, தீமை நின்று ரட்சித்து கொள்ளும்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அடைக்கலாம், நீர் எங்களுக்கு அடைக்கலாம், நீர் எங்களுக்கு அடைக்கலாம். ரூத் 2:12 வாசிக்கிறோம். கர்த்தருடைய செட்டைகளின் கீழே
அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. அடைக்கலம் என்று தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவரே நமக்கு ஒரு கிரேட் ரிவார்ட், ஒரு பெரிய பலனாக, ஃபுல் ரிவார்ட், நிறைவான பலனாக அவர் மாறுகிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் கண்மலை, நீர் எங்கள் துருகம், நீர் எங்கள் அடைக்கலம். ஆண்டவரே, நீர் எங்கள் மறைவிடம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை காப்பாற்றி எங்களை வழிநடத்தி வருகிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்மலை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்கள் கண்மலை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை வல்லடைக்கு மீட்டு எங்களை விடுதலையாக்குகிறவரை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லடிக்கு நீக்கி உம் காரங்களால் உயர்த்தி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் காரங்களால் உயர்த்தி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு மீட்டு காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தலங்களில் உயர்த்தி வைத்தீர். எதிரான ஆலோசனை அவமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீடமே, எங்கள் உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் காரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய அடைக்கலம், நம்மை விட்டு விலகாதவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை கைவிடாதவர், இம்மட்டும் நம்மை நடத்தினவர். அடைக்கலமே,
உமக்கே மகிமை செலுத்துகிறேன், உமக்கே மகிமை செலுத்துகிறேன், உமக்கே மகிமை செலுத்துகிறேன், உமக்கே மகிமை செலுத்துகிறேன், உமக்கே மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடைக்கலமே, அதிசயமே, நம்பி வந்தே உம் பாதத்தில். அடைக்கலமே, அதிசயமே, நம்பி வந்தே உம் பாதத்தில். தேவையானது ஒன்று, அது தேவனிடத்திலிருந்து எடுபடாத ஒரு நல்ல பங்கு. மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்து இந்த உலகத்தினால் அவள் சிக்குண்டு, அவள் உலகத்தின் மீது அதிக ஆசை வைத்து அவள் தவித்து கிடந்தாள். மரியாளோ தேவனுடைய பாதத்தை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய பாதம்தான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க அரிதான ஒரு அடைக்கலம். அந்த அடைக்கலத்தை நோக்கி பார்ப்போம். அந்த பாதத்தை பிடித்து கொண்டு அவரை பார்த்து சொல்வோம், அடைக்கலமே, அதிசயமே, நம்பி வந்தே உம் பாதத்தில். அடைக்கலமே, அதிசயமே, நம்பி வந்தே உம் பாதத்தில். உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாதம் நீங்கும் உம் பாதத்தில். வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், ஆரம் நீங்கும் உம் பாதத்தில். உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும், துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அடைக்கலமே, அடைக்கலமே, அதிசயமே, நம்பி வந்தே உம் பாதத்தில். அடைக்கலமே, அதிசயமே, நம்பி வந்தே உம் பாதத்தில். உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே.
அடைக்கலமே, உம்மை அண்டிக் கொள்ளுகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எந்த பிரச்சனையிலும் போராட்டத்திலும், எப்பேற்பட்ட வறுமையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் நாம் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். அவரை மாத்திரம் நாம் பற்றி கொள்வோம். அடைக்கலமே, உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன், அகமகிழ்வேன். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை பற்றி கொள்வேன். என் அடைக்கலமாயிருக்கிற கர்த்தாவே, துதிக்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தாவே, உம்மை பற்றி கொள்ளுவேன் என்று முழு இருதயத்தோடு நாம் அவரை உயர்த்தி பாடுவோம். அடைக்கலமே, உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ஆக மகிழ்வே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே, உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ஆக மகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாய் மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாய் மாற்றி விட்டீரே. அடைக்கலமே, உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ஆக மகிழ்ந்து. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். பாடுவோம், கரம் பற்றி நடத்துவார். காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாய் மாற்றி விட்டீரே. அடைக்கலமே, உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, ஆக மகிழ்ந்தே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே
நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த நன்மை மாத்திரம் நினைத்து அவருடைய பாதத்தை இறுக பிடித்து கொள்ளுங்கள். நம்முடைய அடைக்கலம், நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை நடத்துவார், நம் தேவைகளை சந்திப்பார், நம்மை ஆதரிப்பார். ஆமென். நாம் இப்பொழுது கர்த்தருடைய சங்கீத புஸ்தகத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 202வது பக்கம் 54வது சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். அதில் 7 வசனங்கள் இருக்கிறது. தயவு செய்து உங்கள் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை நீங்கள் திறந்து பயத்தோடு பக்தியோடு ஒவ்வொரு வசனத்தையும் என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படி அன்பாய் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேத வசனத்தை நாம் இன்றைக்கு ஒருமனப்பட்டு வாசிக்க போகிறோம். 54ஆம் சங்கீதம். மீண்டும் சொல்லுகிறேன், 54ஆம் சங்கீதம் 1வது வசனம். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை இரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாய, ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கலோடு இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடனே நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலையில் 8 மணியிலிருந்து 9 அல்லது 9:15 வரைக்கும் நாம் நம்முடைய எல் பெத்தேல் ஏஜி சர்ச் சீர்காழி அதிலிருந்து நாம் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஒளிபரப்பை நாங்கள் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறோம். நீங்கள் கவனமாக அந்த நேரங்களிலே நீங்கள் உங்கள் வீடுகளிலே நீங்கள் சரியான நேரத்தில் அமர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதித்து வேத வசனத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து தேவன் இந்த செய்திகளை கொடுக்க ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். எல்லாம் வல்ல கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற அந்த நல்ல வார்த்தையை நாம் கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேட்கும்படி விரும்புகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24லிருந்து 27 வரையிலும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கவனமாய் பார்க்கும்படி விரும்புகிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டி புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இங்கே ஆண்டவர் 2 குடும்பங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு குடும்பம் என்ற தலைப்பில் நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மகிமை உள்ள ஒரு தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களுக்கு அதை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இங்கே 2 விதமான குடும்பங்களை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒன்று கன்மலையின் மேல் கட்டப்பட்ட குடும்பம், இன்னொன்று மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு குடும்பம். கன்மலையின் மேல் கட்டப்பட்ட குடும்பத்தை சார்ந்த அந்த நபருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் புத்தியுள்ள மனிதன் என்று சொல்லுகிறார். மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டினுடைய அந்த உரிமையாளரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் புத்தி இல்லாத மனிதன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் குடும்பத்தை குறித்து இங்கே நாம் பேசுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து அந்த வார்த்தைக்கு பயந்து அந்த வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனிதனுடைய குடும்பத்தையும் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்து தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளுகிற ஒரு மனிதனுடைய வீட்டை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தேவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிற இந்த 2 குடும்பத்திற்கும் பாருங்கள், இங்கே சோதனை வருது. இந்த 2 குடும்பத்துக்கும் சோதனையும் வருது, பிரச்சனைகளும் வருது. குடும்பம்னு சொல்லும்போது சோதனைகளும் பிரச்சனைகளும் மாறி மாறி வரும். இந்த 2 குடும்பத்துக்கும் விரோதமாய் வந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது பெருமழை வந்தது, பெரும் வெள்ளம் வந்தது, காற்று வந்துச்சு. ஆனால் ஒரு வீடு பெரும் மழைக்கும் பெரும் வெள்ளத்துக்கும் காற்றுக்கும் தப்பிச்சு. ஆனால் ஒரு வீடு அது இடிந்து விழுந்ததுன்னு எழுதியிருக்குது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் குடும்பங்களின் மேல் மிக கவனம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தின் மேல் அவருக்கு அதிக கவனம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் ஆராதிக்கிற சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சபை என்பது ஒரு குடும்பம். ஆண்டவருக்கு சபை எவ்வளவு முக்கியமானதோ அதை காட்டிலும் நம்முடைய குடும்பம் ஆண்டவருக்கு முக்கியமானது. ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் சபையை நேசிக்கிறாரோ அதை காட்டிலும் அதிகமாய் குடும்பங்களை அவர் நேசிக்கிறார். அதே நேரத்தில் சாத்தான் குடும்பங்களை தகர்க்கிறதற்கும் குடும்பத்தை அழிக்கிறதற்கும் குடும்பத்தை கெடுக்கிறதற்கும் சாத்தான் இந்த நாட்களிலே அவன் கங்கணம் கட்டி திரிகிறதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஆண்டவர் குடும்பத்தின் மேல் கவனமாக இருந்து குடும்பங்களை அவர் கட்டி காத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்தில் சாத்தான் குடும்பங்களின் மேல் கவனம் வைத்து குடும்பங்களை சின்ன பின்னப்படுத்தி குடும்பங்களை அழிப்பதற்கு சாத்தான் இந்த நாட்களிலே கிரியை செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். நம்மை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடந்த 4 மாதமாக இந்த கொடூரமான இந்த வியாதி காலங்களில் உங்கள் கணவனையும் உங்களுடைய மனைவியையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் நேர்த்தியாக நடத்தி வருகிறார். எவ்வளோ அருமையாக ஒரு பாதுகாப்பு தேவன் கொடுக்கிறார். எத்தனை அருமையாக ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறாரோ அதை விட ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை நேசிக்கிறார் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்க. குடும்பம் என்று சொல்லும்போது நல்லவர்கள் உருவாகிறது குடும்பத்தில், கெட்டவர்கள் உருவாகிறதும் குடும்பத்தில் தான். குடும்பத்திலிருந்து தான் நல்லவர்களும் உருவாகிறாங்க, கெட்டவர்களும் குடும்பத்திலிருந்து தான் உருவாகிறாங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல குடும்பம் என்று சொல்லும்போது அது வசனத்தை நம்பின குடும்பம், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி வாழ்கிற குடும்பங்கள். வார்த்தையை புறக்கணிக்கிற குடும்பங்களும் இருக்குது. நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பின குடும்பமாக இருக்கணும். நாம் தேவனை அண்டிக் கொண்ட ஒரு குடும்பமாக நாம் இருக்கணும்.
கர்த்தர் எப்பொழுதும் நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் காணப்பட வேண்டும். வேதாகமத்தில் முதல் ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்தை படிக்கும்போது முதலாக ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 1:28 நாம் படிக்கிறோம். ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு அந்த குடும்பம், அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு அந்த குடும்பம் துவங்கினதை நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பத்தில் எந்த குறைவும் இல்லை. அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு தேவ பிரசன்னமும் தேவ சமூகமும் தேவனுடைய அனந்த கிருபைகளும் ஆசீர்வாதமும் அந்த முதல் குடும்பத்தில் இருந்தது. அந்த ஆதாம் ஏவாள், அந்த முதல் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தது. ஆனாலும் சாத்தான் உள்ளே புகுந்தபோது அது சாபத்தின் குடும்பமாய் மாறினது. எவ்வளோ பெரிய ஒரு சாபம் அந்த குடும்பத்தின் மேல் வந்தது. அந்த குடும்பம் ஒரு பெரிய இழப்புக்குள்ளே போனதை நாம் இங்கே பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்களில், இந்த நெருக்கமான காலகட்டத்தில் நாம் மிக கவனமாய் நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் எப்பொழுதும் தேவனிடத்திலே சிலாக்கியம் பெற்ற குடும்பமாக, பாக்கியம் பெற்ற குடும்பமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் பரலோகத்தில் இணைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். பரலோகத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும். குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார் என்று நாம் இங்கே பார்ப்போமானால், யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் குடும்பங்களை தலைக்கு செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் குடும்பங்களை தலைக்கு செய்கிறவர். யாத்திரையாகமம் 1:12 1:21 நீங்கள் படிக்கலாம். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் குடும்பத்துக்கு ஒரு பெரிய அழிவு வந்தது. பெரிய ஒரு அழிவினுடைய திட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் அந்த குடும்பங்களை காத்து கொண்டார். 127ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நாம் படிக்கும்போது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர். நம்முடைய குடும்பங்களை கட்டுகிறவர் தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு பிசாசு ஒரு பக்கம் அந்த வீட்டை இடிக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த வீட்டை கட்டுகிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது 115ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் ஆரோன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆரோன் குடும்பம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பம். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களையும், தேவனுடைய ஊழியத்தை கனம் பண்ணுகிறவர்களையும், தேவனுடைய ஊழியத்தை ஆதரிக்கிறவர்களையும், தேவனுடைய ஊழியத்துக்காக கொடுக்கிறவர்களையும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஊழியங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்கள், ஊழியங்களுக்காக தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள், ஊழியங்களுக்காக தங்களுடைய பொருள்களையும் தங்களுடைய உடைமைகளையும் தங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற உச்சிதமான காணிக்கைகளையும் ஆண்டவருக்கென்று கொடுக்கிறவர்கள், ஊழியத்தை தாங்குகிறவர்கள், ஊழியத்தை நேசிக்கிறவர்களை ஆண்டவர் அப்படிப்பட்டவருடைய குடும்பங்களை தேவன் மறப்பதில்லை. ஆரோன் குடும்பத்தாரை நினைவுறுகிறார். அதைத்தான் நான் 115ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே நாம் அப்படி படிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குடும்பம் அவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதிகாலையில் எழும்பின உடனே நம்ம ஜெபம் பண்ணணும்.
தானியேலை போல 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். நாம் உபவாசித்து ஜெபிக்கணும், தனித்து ஜெபிக்கணும், நாம் வேதத்தை வாசிக்கணும். நம்முடைய குடும்பம் பக்தியுள்ள குடும்பமாக இருக்கணும். நம்முடைய குடும்பம் தேவனுக்கு முன்னே அவரை கனம் பண்ணுகிற குடும்பமாக இருக்கணும். ஆண்டவருக்கென்று நல்ல மகிமை செலுத்துகிற குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கணும். நாம் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். நாம் அவருக்கு எல்லா விஷயத்திலும் முன்னுரிமை கொடுத்து நம்முடைய குடும்பத்தை அவர் விசாரிக்கிறவர், நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறவர், நம்முடைய குடும்பத்தை போஷிக்கிறவர், நம்முடைய குடும்பத்தை தாங்குகிறவர், நம்முடைய குடும்பத்துக்காக அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர், நம்முடைய குடும்பத்தை எப்பொழுதும் அவருக்கு முன்னே வைத்து அதை அலங்கரிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் மேல் அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தின் மேல் அவருக்கு அவ்வளவு ஒரு நேசம், ஒரு பாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீருங்க. அதே நேரத்தில் சாத்தான் எப்படி நம்முடைய குடும்பங்களை கெடுத்து சீரழிக்கிறான் என்பதை குறித்து ஒரு 12 குறிப்புகளை சொல்லி இந்த பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். பிசாசு குடும்பங்களை எப்படியெல்லாம் சிதைத்து கெடுத்து குடும்பங்களை அழிக்கிறான் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் வாசித்த வேதத்தில் மத்திய 7ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்தது போல, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதன், மணலின் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனிதன் என்று 2 விதத்திலே நாம் இங்கே பார்த்தோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. நம்முடைய அருமை இரட்சகர், நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வீடுகளை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாயிருப்பதாக. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பிசாசு இந்த நாட்களில் குடும்பங்களை உடைக்கிறதை பார்க்கிறோம், குடும்பங்களை சிதைக்கிறதை, குடும்பங்களை வீணாக்குகிறதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். பிசாசு எப்படியெல்லாம் குடும்பங்களை கெடுக்கிறான் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் மனதில் இதை நீங்கள் பதித்து வைத்து கொண்டு நீங்கள் ஒரு கால் இதை குறிப்பெடுத்து நீங்கள் தினந்தோறும் தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது இந்த குறிப்புகளை வைத்து, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை சத்துருப்படியாக கெடுக்கக்கூடாது, எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். முதலாவது நாம் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவை முதலாவது பிசாசு கெடுப்பான். ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற நல்ல உறவு, அந்த உறவை பிசாசு கெடுப்பான். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை எந்த விதத்திலையும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த உறவை நீங்கள் கட்டி காக்கணும். நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், உபவாசிக்கணும், நீங்கள் ஆண்டவர் அதிகமாக தேடணும். ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு அது வலிமையானதாக இருக்க வேண்டும். 2வது, சாத்தான் எப்படிப்பட்ட போராட்டத்தை கொண்டு வருகிறான் என்று பார்ப்போமானால், ஒரு பின்மாற்றத்தை பிசாசு கொண்டு வருவான். ஒரு பின்மாற்றத்தை இன்றைக்கு பிசாசு கொண்டு வருகிறான். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பின்மாற்ற வாழ்க்கையை இன்றைக்கி வாழ்கிறாங்க. பின்மாற்றம் என்பது சாத்தான் கொண்டு வருகிறது. இன்றைக்கு பிரசங்கம் கேட்க பிடிக்கல, பாட்டு பாட பிடிக்கல, ஜெபிக்க பிடிக்கல, ஆண்டவருக்கென்று ஒரு அரை மணி நேரம் முழங்கால் படியிட முடியல. ஒரு பின்மாற்றத்தின் ஆவி இன்னைக்கு அநேகருக்குள்ளே இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 3வது, குடும்பத்தை பிசாசு எப்படி கெடுக்கிறான் என்பதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், சுபாவத்தை கெடுப்பான் பிசாசு. ஒரு குடும்பத்தில் 5 பேர் 10 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒவ்வொருத்தருடைய சுபாவம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் 8 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்களுடைய சுபாவங்கள் தெய்வீக சுபாவமாக இருக்காது. சிலருக்கு கோபம், எரிச்சல், கசப்பு, பொறாமை, இப்படிப்பட்ட நிலவையில் அந்த சுபாவத்தை பிசாசு கெடுப்பான். சிலர் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசுனா சிலருக்கு பிடிக்காது. சிலர் சந்தோஷமாக அவங்க நல்ல சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா பேய்க்கு பிசாசுக்கு பிடிக்காது. அப்போ இந்த சுபாவங்களில் வர்ற போராட்டங்களை நாம் பார்க்கிறோம். 4வது,
வியாதியை கொண்டு வருவான் பிசாசு. ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வியாதியை கொண்டு வந்து குடும்பத்தை அழிப்பான். வியாதி வரும்போது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, பணப்பிரச்சனை வரும். பணம் அதிகமாக செலவாகும், நம்முடைய நேரம் வீணாக போகும், நம்முடைய காலங்கள் வீணாக போகும். நம்முடைய குடும்பங்களில் வியாதியை கொண்டு வந்து பிசாசு கொண்டு வந்து நம்முடைய குடும்பங்களை அழிக்க பிசாசு திட்டமிடுவான். அதே நேரத்தில் அந்த வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்து, அவர் நமக்கு ஒரு நல்ல பரிகாரி என்பதை நம்முடைய மனதில் வைத்து, 1 பேதுருவில் நான் வாசிக்கிறது போல, என் தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்ற வசனத்தின்படி அந்த வியாதியை மேற்கொண்டு நாம் அந்த வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். 5வது பிசாசு குடும்பங்களை கெடுக்கிற ஒரு காரியம் பலவீனம். குடும்பங்களில் இன்னைக்கு அநேகருக்குள்ள பலவீனத்தை பிசாசு கொண்டு வருவான். பலவீனம், இந்த பலவீனம் வரும்போது பாருங்கள், அவங்களால செய்ய வேண்டிய வேலையே செய்ய முடியாது. அவங்களால ஒரு இடத்துல நிற்க முடியாது, ஒரு காரியத்தை யோசிக்க முடியாது, ஒரு காரியத்தை திறம்பட செய்ய முடியாது. இப்படி பலவிதமான பலவீனத்தை கொண்டு வந்து பிசாசு விடுவான். இந்த பலவீனத்திலிருந்து நம்மை ஆண்டவர் விடுவிக்கும்படி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது 6வது சாத்தான் செய்கிற ஒரு காரியம், நம்முடைய மகிழ்ச்சியை கெடுப்பான். சந்தோஷமாக இருக்க விட மாட்டான். குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் துக்க முகத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, எதையாவது ஒரு காரியத்தை சொல்லி கொண்டு, புலம்பிக் கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு, இப்படித்தான் பிசாசு இருக்க வைப்பான். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பேய் விடவே மாட்டான். ஆகவே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு நம்முடைய தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும். சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பிலிப்பியர் நிருபத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே மகிழ்ச்சி என்பது முக்கியமானது. நம்முடைய குடும்பத்தில் நாம் எல்லாரும் மகிழ்ந்து இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் சாத்தான் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுப்பான். 7வது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய குடும்பத்தினுடைய இரட்சிப்பை பிசாசு தடை செய்வான். நம்முடைய குடும்பத்தினுடைய இரட்சிப்பை பிசாசு தடை செய்வான். கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பார், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதை பற்றின கவலையே அவங்களுக்கு இருக்காது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய குடும்பமே ஒரு பூரணமாக ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கணும். குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஒருத்தர் ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம நித்தியத்துக்கு போக முடியாது. நம்முடைய முழு குடும்பமும் பரலோகத்துக்குள்ளே போகணுங்கிறது முடியாத காரியம். ஆகவே ரட்சிப்பை சத்துரு தடை செய்வான். 8வது, விசுவாசத்தில் வாழ விட மாட்டான் பிசாசு. பிசாசு விசுவாசத்தில் வாழ விட மாட்டான். நம்முடைய வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை. நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் விசுவாசத்தினால பெறணும். விசுவாசித்து தான் நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்கணும். விசுவாசம் என்பது மிக முக்கியம். ஆனால் விசுவாசத்தை பிசாசு கெடுப்பான். 9, ஆண்டவரை உதாசீனப்படுத்த பண்ணி பிசாசு செய்வான். யாக்கோபு ஏசாவை நம்ம பார்க்குறோம். அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா உதாசீனப்படுத்தினான். சேஷ்ட புத்திர பாகத்தை பிசாசு அவன் உதாசீனப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய சபையை உதாசீனப்படுத்தக்கூடாது. வேதத்தை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. கடவுளுடைய கிருபைகளை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. பிசாசு உதாசீனப்படுத்தும்படியாக நம்மை வழி நடத்துவான். 10வது, மதீனமான காரியத்தை செய்யும்படி செய்வான். மதீனமான காரியங்களை பேசி, மதீனமான காரியங்களை நடந்து, மதீனமான காரியங்களை செய்கிறவர்களாக உங்களை மாற்றுவான் பிசாசு.
நீங்கள் மதியீனமாக நீங்கள் நடக்காதீங்க, நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். 11வது காரியம், பரிசுத்தமாக வாழ நம்மளை விட மாட்டான், பரிசுத்தத்தை கெடுப்பான். இன்னைக்கு அநேகருக்குள்ள நல்ல பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. அநேகர் பரிசுத்தத்தை குறித்து கவலைப்படவும் இல்லை. அவங்க என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன நம்ம சாதிக்கிறோம், இவைகளை நாம் அவர்கள் சிந்திக்க வேண்டும். பரிசுத்தம் என்பது மிக முக்கியமானது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் என்பது மேன்மை உள்ளது. பரிசுத்தம் உங்களில் இருக்குமானால் சத்துரு எந்த விதத்திலும் உங்களுக்கு முன்னே அவனுடைய கிரியை அவன் நடப்பிக்கவே முடியாது. பரிசுத்தத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்தத்தை பேய் கெடுத்து விடுவான். கடைசியாக 12 நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். பிசாசு செய்கிற, குடும்பங்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியங்களிலே 12வது காரியம், எதிரிகளையும் சத்துருக்களையும் பிசாசு நமக்கு விரோதமாய் கொண்டு வருவான். எதிரிகள் கூட்டத்தையும் சத்துருக்களையும் பிசாசு எப்பொழுதும் நமக்கு விரோதமாய் கொண்டு வருவான். ஆண்டவர் அதனால தான் சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய குடும்பங்களை அழிப்பதற்கு, நம்முடைய குடும்பங்களை சிதைக்கிறதற்கு பலவிதமான எதிரிகளையும் சத்துருக்களையும் பிசாசு கொண்டு வருவான். ஆனால் அந்த எதிரிகளையும் சத்துருக்களையும் ஆண்டவர் மேற்கொள்வார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களுக்காக நல்ல ஜெபிங்க. உங்கள் குடும்பங்களுக்காக நல்ல உபவாசம் இருந்து ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க. உங்கள் குடும்பத்துக்காக திறப்பில் நில்லுங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். உங்கள் குடும்பத்தின் மேல் கர்த்தருக்கு கவனம் உண்டு. உங்கள் குடும்பத்தை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்லியிருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும், எல்லா உச்சிதமும், எல்லா கிருபையும் இரக்கமும் உங்கள் குடும்பத்தின் மேல் வந்து பலிப்பதாக. உங்கள் குடும்பம் மென்மேலும் உயர்வதாக. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவர் உங்களை அதிக அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்தி, உங்கள் குடும்பத்தை வாழ்த்தி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாத்தான் குடும்பங்களை கெடுக்கிறவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் குடும்பங்களை கட்டுகிறவர். எங்கள் குடும்பங்களுக்கென்று ஆண்டவரே, நீர் சிலுவையில் எங்களுக்காக இரத்தம் சிந்திருக்கிறீர். எங்கள் குடும்பங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்திருக்கிறீர். எங்களுக்காக ஜீவனையே நீர் கொடுத்திருக்கிறீர். எங்கள் குடும்பங்களை நீர் பத்திரமாய் பாதுகாக்கும்படி செபிக்கிறோம். குடும்பங்களின் மேல் உம்முடைய இரக்கத்தை ஊற்றும்படி செபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக. நோய்களுக்கு விலக்குவீராக. சாபங்களுக்கு விலக்குவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படி செபிக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தை இந்த குடும்பங்கள் மேல் தெளிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் நம்முடைய கிருபையை ஊற்றும்படி செபிக்கிறோம். பலப்படுத்தும்படி செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை குடும்பத்தை நிரப்பட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நிமித்தம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.